ஓம் சரவணபவ. முதலில் தைப்பூசம் எத்தனை நாட்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ற கேள்வி உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இதற்கு பதில் தெரிந்து கொள்வதற்கு முன் தைப்பூசத்தின் சிறப்பினை பார்ப்போம். அது ஏன் முருகருக்கு உகந்த நாளாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஏனென்றால் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள்தான் தைப்பூச திருநாள். இந்த நாளில் தேவர்களை அசுரர்களின் பிடியிலிருந்து காக்கவும், கலியுகத்தில் கடவுளாக இருந்து நம்மையெல்லாம் காப்பதற்காகவும் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வந்த ஒரு அற்புதமான நாள். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய தைப்பூச நாளில்தான் அந்த அவதாரம் நிகழ்ந்தது. எனவே முருகப்பெருமான் இந்த உலகத்தை காப்பதற்காக அந்த நாளை நாம் கொண்டாடுவதற்காக தான் இந்த தைப்பூச நாள் வந்துள்ளது. இந்த தைப்பூச நாளில் சென்று முருகப்பெருமானை நாம் தரிசித்து வரும் பொழுது முருகப்பெருமானின் அருளை நாம் முழுதாக பெறலாம் என்பது பலரின் நம்பிக்கை. இந்த தைப்பூசத்திற்காக இருக்கக்கூடிய விரதத்தில் தான் பலருக்கும் பல சந்தேகங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். சிலர் 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர் உங்களால் 48 நாட்கள் இருக்க முடியாவிட்டால் 21 நாட்கள் இருங்கள் என்று சொல்கிறார்கள். அதையும் சுருக்கி சிலர் 21 நாட்கள் இருக்க முடியாவிட்டால் 6 நாட்கள் இருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கும் மேலாக ஒரு சிலர் உங்களால் இத்தனை நாட்கள் இருக்க முடியாவிட்டாலும் தைப்பூசம் ஒரு நாளிலாவது நீங்கள் விரதம் இருங்கள் என்று சொல்கின்றார்கள். முதலில் எத்தனை நாட்கள் இருந்தால் என்ன பலன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு நாள் தைப்பூச விரதம் இருந்தால் கூட உங்களுக்கு முழு பலனையும் முருகப்பெருமான் நிச்சயம் தருவார். 48 நாட்கள் இருந்தால்தான் தருவார் என்றில்லை, 21 நாட்கள் இருந்தால்தான் தருவார் என்றில்லை, 6 நாட்கள் தான் தருவார் என்று இல்லை. ஒரு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு தருவார். ஆனால் இந்த 48 நாட்களோ 21 நாட்களோ 6 நாட்களோ 1 நாட்களோ இந்த எண்ணிக்கையில் நாம் முருகப்பெருமானை எந்த அளவிற்கு அதிகமான நாட்கள் நாம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து தியானிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்வில் நல்ல விஷயங்களை நாம் ஈர்ப்பதற்கு நாம் நம்முடைய மனதிற்கு நாம் வழியை காட்டுகின்றோம். எந்த அளவிற்கு நம் முருகப்பெருமானின் சிந்தனை நாம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு வாழ்க்கையில் நன்மை நடப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. எனவே தினந்தோறும் முருகப்பெருமானை சிந்தித்து வாழ்க்கையே முருகப்பெருமான் தான் என்ற அளவிற்கு நம்மில் பலரும் மாறிவிட்டோம். நம்மில் பலரும் வாழ்க்கையை தொடங்கும் போது முருகப்பெருமானை நினைத்துதான் தொடங்குகின்றோம். இரவில் உறங்கும் போதும் முருகப்பெருமானை நினைத்துதான் உறங்குகின்றோம். வாழ்க்கையே நம்ம முருகப்பெருமானிடத்தை அர்ப்பணித்து விட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நம்ம முருகப்பெருமானை நினைத்துதான் செய்கின்றோம். எனவே நாம் 48 நாட்கள் இருந்தால்தான், 21 நாட்கள் இருந்தால்தான், 6 நாட்கள் இருந்தால்தான் என்று இல்லாமல் நீங்கள் தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை சென்று வழிபட்டால் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். விரதம் இருப்பது என்பது உணவு உண்ணாமல் இருப்பது என்றுதான் இப்பொழுதும் பலர் நினைக்கின்றார்கள். அது அப்படி என்று உணவை உங்களால் குறைத்து கொண்டால் உங்களால் நல்ல ஒரு ஆற்றலை உங்கள் உடலில் ஈர்க்க முடியும். எந்த அளவுக்கு உணவு குறைவாக எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால் இறை சக்தியை நம்முடைய உடம்பில் ஈர்க்க முடியும். அதே நேரத்தில் இறை சிந்தனையில் இறைவனுடைய நாமாக்களை, இறைவனுடைய மந்திரங்களை நாம் பாராயணம் செய்யும் போது, இறைவனுடைய திருப்புகளை நாம் பாராயணம் செய்யும் பொழுது நம்மால் நல்ல சக்தியை நமக்குள் மீட்டெடுக்க முடியும். எனவே உணவை கொஞ்சம் குறைத்து கொள்வதால் நம்மால் அந்த சக்தியை நமக்குள் பெருக்கிக் கொள்ள முடியும். அதுதான் அதனுடைய வழிபாடே தவிர நீங்கள் உணவு உண்ணாமல் 48 நாட்கள் இருந்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மால் அத்தனை நாள் இருக்க முடியவில்லையே என்று நினைக்க வேண்டாம். நம்மால் 21 நாட்கள் இருக்க முடியவில்லையே என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் முருகப்பெருமானை நினைத்தால் கூட, ஒரு நிமிடம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இந்த கலியுகத்தில் காக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுடன் இருப்பார். எனவே தைப்பூச நாளில் நீங்கள் சென்று முருகப்பெருமானின் ஆலயத்தில் சென்று முருகப்பெருமானை வழிபடுவதுடன் அன்றைய தினம் முருகப்பெருமானின் நாமத்தினை
முருகப்பெருமானின் மந்திரத்தினை, முருகப்பெருமானின் திருப்புகளை, முருகப்பெருமானின் பாடல்களை பாடி சிந்தனையில் முருகப்பெருமானை வைத்திருங்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானை சிந்தித்து முருகப்பெருமானை தியானித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நேரத்தையும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணித்து நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது இதற்கென்று தனியாக ஒரு விரதம் இருந்து நீங்கள் அந்த பலனை பெற வேண்டும் என்ற அவசியம் கூட சில நேரம் இல்லாமல் போகும். எப்பொழுதும் சிந்தையிலே முருகப்பெருமான் இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கும் எல்லா நாளும் ஒரு தைப்பூச நாள் தான், எல்லா நாளும் விரத நாள் தான், எல்லா நாளும் பூஜைக்குரிய நாள் தான். எனவே இப்படி இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கும். இதை செய்யாவிட்டால் முருகன் நமக்கு நன்மை செய்ய மாட்டார், நல்லதை செய்ய மாட்டார் என்று தயவு செய்து எந்தவித சந்தேகமும் ஐயமோ கவலையோ கலக்கமோ இல்லாமல் எந்த நாளும் முருகனை நீங்கள் துதித்தாலும் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று நீங்கள் முருகப்பெருமானை நம்பி உங்கள் வாழ்க்கையை முருகனிடம் ஒப்படைத்து ஒவ்வொரு நாளையும் நடத்துங்கள். வரக்கூடிய தை மாதம் 29ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த நாளில் சென்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அந்த ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை முருகப்பெருமான் நிச்சயம் தருவார். ஒவ்வொரு நாட்களும் இத்தனை நாட்கள் இருந்தால்தான் இந்த பலன் கிடைக்கும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. உங்களால் முடிந்த அளவிற்கு முருகப்பெருமானை எவ்வளவு நாட்கள் நினைக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் முருகப்பெருமானோடு இணைந்து இருப்பீர்கள் என்பதே உண்மை. ஓம் சரவணபவ. நல்லதே நடக்கும்.